சமையல் அறையும் பூஜை அறையும் பெண்களுக்கு இரு கண்களாக பயன்படுத்திக் கொள்வார்கள். ஏனென்றால் அவ்வளவு அதை சுத்தமாக இந்த இரண்டு அறைகளையும் வைக்கும் பொழுது நிறைய நிறைய நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் பயபக்தியும் வந்து சேரும். இப்போ சமையல் அறை என்பது எப்பொழுதும் அவ்வளவு சுத்தமாக இருக்க வேண்டும். பூஜை அறை என்பது கமகமம் என்று மனத்தோடு இருக்க வேண்டும். இப்போ சமையல் அறையில் நாம் சமையல் செய்யும்போது நல்ல ஒரு நறுமணங்கள் கிடைக்கும். பூஜை அறையில நம்ம காட்டும் தூப தீபங்களால் ஒரு நறுமணங்கள் கிடைக்கும். ஆக இந்த இரண்டு அறையும் நறுமணங்களோடு கூடி ஒரு வகையாக இருக்கக்கூடும். இப்படி இருக்கும் பொழுது சமையல் அறையில் துடைப்பத்தை வைக்கக்கூடாது. அதாவது பெருக்குமாறு துடைப்பம் இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அதை நம்ம சமையல் அறையில வைக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது பூஜை அறையில தேவையில்லாத, அதாவது தெய்வ திருவுருவ படங்களோ சிலைகளோ இருக்கலாம், மற்ற எந்த பொருளாக இருந்தாலும் பூஜை அறையில வைக்கக்கூடாது. அதாவது பிளாஸ்டிக் டப்பால நம்ம ஊதுபத்தி சாம்பிராணி இந்த மாதிரி எதோ போட்டு வச்சிருந்தாலும் அதை பூஜை அறைக்கு நிகராக அந்த இடத்துல வைக்காம வேறு இடங்கள்ல வைத்து எடுப்பது மிக மிக சிறந்தது. இது இந்த இரண்டு அறைக்கும் இது நாம வைக்க